நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நர்சரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஏராளமான செடிகளோட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு நிறைய செடிகள் நிறைய இடத்துல தேடுவீங்க. இங்கே அழகுக்கான செடிகளும் மெடிசினல் செடிகளும் ரோஜா அப்புறம் பல வகை செடிகளும் நிறைய இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல உங்களுக்கு தேவையான செடிகளை தேடுவீங்க. இன்க்ளூட் நான் கூட கொஞ்ச நாள் நிறைய செடிகளை தேடிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் சரி இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுதேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான செடிகள் இந்த கார்டனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, அப்படி என்னென்ன செடிகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செடிகள் வளர்க்குற தொட்டிகள்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே தொட்டிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது வீடியோவில் போக போக நிறைய டிஃப்ரெண்ட்டான தொட்டிகள்லாம் வரும். நீங்கள் வீட்டில் தாமரைப்பூ வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான தொட்டி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸான தொட்டிகள்லாம் இருக்குதுன்னு. இதனோட ரேட்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் தரேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த கார்டனுக்கு வந்தேன் செடிகள் வாங்குறதுக்கு, அப்படியே இதை வச்சு ஒரு வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்கிட்ட மைக்கு கிடையாது, அதனால் இதில் வர்ற சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ வந்து வீட்டு உள்ளுக்குள்ள வைக்கிற இண்டோர் செடி நிறைய வகையான பழ வகை செடிகள், கினி ஃப்ரூட்டு, ரம்கா, மங்குஸ்தான், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இது இண்டோர் செடி, இது எல்லாமே. இது கிராம்பு, இது ரம்புட்டான் பழம், இது கினி ஃப்ரூட்டு, இது டொரியன் பழம். வேறு என்ன பழம்னா அது இண்டோர் பிளான்ட் செடி. இது எல்லாமே வீட்டு உலகில் வச்சுட்டு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், காற்றை நல்லா பெரிய பண்ணி கொடுக்கும். வேறு இது வந்து சிசி பிளான்ட்னு சொல்லி இண்டோர் செடி. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம்னா ரொம்ப காற்றை நமக்கு ரொம்ப சுத்தப்படுத்தியும் கொடுக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வைக்காங்க. இதை ஒரு இது லவங்கம், லவங்கம்ண்ணே. அது கொடம்புளி லவங்கம். இது கொடம்புளி. புளியில் இதான் உண்மையான ஒரிஜினல் புளி, நம்ம ஆதிகாலங்களில் இருக்கப்பட்ட புளி. இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து ஃபாரினில் உள்ள புளி தான். ஒரு 300-400 வருஷம் நம்ம நாட்டுக்கு வந்த புளி சாப்பிட்றது. இதில் வந்து நிறைய மருத்துவ ரீதியான குணங்கள் உண்டு. மாடியில் வைக்கக்கூடிய செடிகள் தான் இதெல்லாம். வந்து ஆனால் கொஞ்சம் இண்டோராக இருக்கும், வெயில் இல்லாமல். வெயில் லெவல் பாதி. வேறு இதெல்லாம் வந்து சீக்காப்பழம், நாட்டுக்கண்ணா ஒட்டுக்கண்ணா. இது நாடு. இது ரேட் எவ்வளோ வரும்? இது 25 ரூபா நார்மலாக உள்ள வெரைட்டி. அதுலேயும் நல்ல தரமான வெரைட்டி வந்து 150 ரூபா வரும். ரூபா. இது ஒரு 3-4 மாதத்துல நம்ம காய்ச்சி வந்துடும். நல்ல பழமும் பெரிய சைஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்னதிலே காயெல்லாம் கிடக்கும். இது மாதிரி சின்னதிலே காய்ச்சிடும். ஒரு பழம் ஒன்று இவ்வளோ தண்டி கிடைக்கும். அதான் கொய்யா காய் நல்லா சைஸ் இருக்கும், பெரிய காய். இது லக்னோ 49 சொல்லி ஒரு கொய்யா. இது வீட்டில் வச்சா ஒரு மீடியமான மரமாக தான் வரும், நல்லா காய்க்கும். இது சப்போட்டா, இது அந்த மாதிரி தான். இது வந்து பலா, இது வகையான மரத்தில் 2 வருஷத்தில் காய்ச்சிடும். இது நாவல், பெரிய பழமாக இருக்கும். ஜம்பு நாவல் இருக்காது, வருஷம் 2 டைம் காய்க்கும். இது ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, கமலா இருக்குது. இந்த மாதிரி இது
மக்கா நட்டின்னு சொல்லி சத்தி, அதாவது சிறு வகையான மரமாக இருக்கும், நிறைய பழம் கிடைக்கும். நம்ம இதை வந்து நேரடியாக பறித்து சாப்பிடலாம். இது பழமாகவும் சாப்பிடலாம், காயை பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம். இது மாதுளம் பழம். இது வந்து சீட்லெஸ் மாதுளைன்னு சொல்லுவாங்க. சீட்லெஸ் மாதுளை சோப்பு. வாழைக்கண்ணி கண்ணு. என்ன பண்ணீங்க? வச்சு வளர்த்துருவோம். பல வருஷம் வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து ரசக்கதலின்னு பேர். சிறு வகையான பழமாக இருக்கும். பழம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது பழம் சாப்பிட்டா நமக்கு குளுக்கோஸ் எனர்ஜி கிடைக்கும். மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி அதான் அந்த மாதிரி தான் வைக்கலாம். இது வைக்கலாம், ரோபஸ்டாக வைக்கலாம், இந்த வாழைகள் வைக்கலாம். வேறு இது மாங்கன்று. இது கிட்டத்தட்ட ஒரு 65 வகையான மாங்கன்று இருக்குது. சிறு வகையான மரங்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நல்லா காய்க்கும். நல்லா சுவையான மாம்பழமாகவும் இருக்கும். இதெல்லாம் அழகு செடிகள். இது பெரிய ரெஸ்டாரண்ட்டு கார்டன், வீட்டில் பெரிய அளவு கார்டன் பண்ணணும்னா இந்த மாதிரி செடிகள் வச்சா நல்லா இருக்கும். இது என்ன ரேட்னா வரும் ஒரு வளர்ச்சிக்கு தரு? இது ஒரு செடி வந்து 2000 ரூபா வரும் இந்த ரேட்டு. இது 1200, அது 350 ரூபா. அந்த பக்கம் தென்னை என்னென்ன தென்னை இது 250 ரூபா. இதெல்லாம் வந்து 2 வருஷங்களில் காய்ச்சிரும். அந்த மாதிரி மரங்கள் 2 வருஷங்களுக்கு 2.5 வருஷத்துக்குள்ளே காய்ச்சிரும் கண்டிப்பாக. வேறு இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து 120 ரூபா. இந்த பெருசானே பெருசாக இருந்தால் 1000 ரூபா. தரவே இருக்கும். அப்படி தரையெல்லாம் இருக்காது. அப்படியே அந்த பேக்கில் உள்ள இது இந்த தென்னை மரங்கள்லாம் இருக்குது. எல்லாம் காய் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு ஆகிடுது. கவரில் இது உள்ளலாம் என்ன செடிண்ணே? எது இந்த உள்ள அது வந்து செம்மரம் கண்டுகள். இது சின்ன கண்ணாண்ணே. செம்மரம், ரோசோட்டு, தேங்காய், செம்மரம், ரோசோட்டு, அது இழுப்ப மரம், சொர்க்கம், அசோகா ட்ரீ, தேக்க மரம், குமிழ், இது மகாகனி மரம். மகாகனி தானே? ஆமாம். இதெல்லாம் ரேட் என்னென்ன வரும் மகாகனி? இதெல்லாம் 20 ரூபா தான் செடி. இந்த வகை செடிகள் எல்லாமே 20 ரூபா தான். இந்த லைன் ஃபுல்லாக. ஆமாம். காட்டு நெல்லிக்காயெல்லாம் இருக்குது என்னென்ன? ஆமாம், எல்லா வகையுமே 20 ரூபா செடி தான் இருக்குது. நல்ல தரமான வெரைட்டி காட்டு நெல்லிக்காய் எடுக்கணும்னா 100 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும். மாங்கன்றுகள் இருக்குது. அதுக்காக ஆரஞ்சு பழம், எலுமிச்சங்கன்று, ஆப்பிள், பேரிக்காய், அத்திப்பழம், கொய்யா, வேறு தென்னை மரம், வேறு அழகு பனைகள், வேறு இலந்த, வேறு ட்ராகன் ஃப்ரூட்டு, மிரகல் ஃப்ரூட் இருக்குது. அடுத்தால கிவி ஃப்ரூட்டு, அவகோடா பட்டர் ஃப்ரூட்டு, வேறு ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. பழங்கள் வேறு டொரியன் பழம் இருக்குது, மங்குஸ்தான், வாட்டர் ஆப்பிள், வேறு கொய்யாவில் எத்தனை ரகம்னு இருக்குது? கொய்யாவில் வந்து லக்னோ 49, அர்காக்கரன்,
தைவான் பிங்கு, லலிதா பேரி, பிறகு தாய்லாந்து கொய்யா, வேறு கஸ்டமர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களால தொடர்ந்து பதில் தர முடியல. சரி, அப்புறம் வீடியோவாக கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ட்டு தான் திருப்பி வீடியோவாக எடுக்கிறேன். எல்லா பிளான்லேயும் இதோட நேம், இதோட ரேட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப தூரம் வீடியோ நின்றுக்கிட்டே போகும். உங்களுக்கு தேவையான பிளான்ட்டு இருக்கான்னு அல்லது அது என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கும் இங்கே உள்ள செடிகளில் நிறைய செடிகளோட பேரே தெரியாது. இல்லைனா நானாச்சும் சொல்லிடுவேன். நம்ம ஒன்று தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக எடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச செடிகள் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதனோட ரேட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்.